டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் ஒரு அரசு நிறுவனத்திற்குள் புகுந்து அதன் செயல்பாட்டை அமலாக்கத்துறை எப்படி முடக்க முடியும் என தமிழ்நாடு அரசு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் அமலாக்கத்துறையுடைய விசாரணை தொடங்கி ஊழியர்கள் மீதான ஒரு சோதனையை அமலாக்கத்துறையானது நடத்திய நிலையில் அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட தாக்கல் செய்த மனுக்கள் என்பது விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் இன்று வழக்கினுடைய விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது சட்டம் ஒழுங்கு மாநிலத்தின் கையில் இருக்கும் பொழுது அது தொடர்பான விவகாரங்களை எப்படி அமலாக்கத்துறை நுழைய முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து தமிழ்நாடு அரசின் தரப்பு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் இன்று வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் பல்வேறு வாதங்களை தமிழக தரப்பிலிருந்து முன்வைத்த நிலையில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் இந்த விவகாரத்தில் 41 FIRகள் அரசால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 36 வழக்குகளில் விசாரணை என்பது முடிந்துவிட்டது. இன்னும் ஒரு சில வழக்குகள் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. இந்த நிலையில் எப்படி அமலாக்கத்துறை உட்புகுந்த அதிகாரிகளுடைய அலுவலகங்கள் வீடுகள் சோதனை நடத்தி தொலைபேசி கணினி ஆகியவற்றை கைது செய்துள்ளார்கள். மாநில அரசு விசாரணை நடத்தி வரும் நிலையில் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையினுடைய தலையிடும் அதிகாரம் என்பது இல்லை என்ற ஒரு கருத்தை தமிழக அரசாங்கமானது முன்வைத்தது. அதே சமயத்தில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அமலாக்கத்துறையினர் செயல்படுவதாகவும் தமிழக அரசுடைய குற்றச்சாட்டுகள் இன்று முன்வைக்கப்பட்ட நிலையில் நீதிபதிகளும் அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். தலைமை நீதிபதி BR கவாய் எழுப்பிய கேள்வியை பொறுத்தளவில் இந்த விசாரணை என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இல்லையா, மாநில அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என்ற ஒரு சந்தேகம் எழுந்தால் உடனடியாக அமலாக்கத்துறை என்பது தலையிடுமா, மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டணி தத்துவத்திற்கு தொடர்பான கேள்விகளை மாநில அரசாங்கமானது எழுப்பியுள்ளது. அதில் அமலாக்கத்துறைக்கு பதில் உள்ளதா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வலுக்கட்டாயமாக அதிகாரியுடைய அலைபேசியில் கைப்பற்றப்பட்டு அதனுடைய தரவுகளை எந்த ஒரு அனுமதியின்றியும் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தற்போது தமிழக அரசுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். சுசித்ரா, அமலாக்கத்துறை தரப்புல இந்த வழக்கின் விசாரணையின் போது என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? மிக முக்கியமாக அதாவது அமலாக்கத்துறையை பொறுத்தளவில் மாநில அரசு அல்லது மாநில காவல்துறையை விசாரிப்பது ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் தொடர்பாக, ஆனால் நாங்கள் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை உள்ளிட்ட விவகாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு இதனை விசாரணை செய்ய வேண்டும் என்ற ஒரு விவகாரம் நடைபெற்றதற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு முறைகேடு என்பது இந்த ஒரு டாஸ்மாக் விவகாரத்தில் நடைபெற்றுள்ளது. அதில் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் அடிப்படையில் தான் இந்த ஒரு சோதனைகளை அமலாக்கத்துறையானது மேற்கொண்டது என்ற ஒரு பதிலை அமலாக்கத்துறை தரப்பானது வழங்கியிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்த பணப்பரிவர்த்தனை உள்ளிட்டவை தொடர்பாக சந்தேகம் இருந்தால் அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அது உடனடியாக அமலாக்கத்துறை தலையிடுவதற்கான அதிகாரம் என்பது உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அமலாக்கத்துறையினுடைய தரப்பானது முன்வைத்திருக்கிறது. டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்தளவில் மிகப்பெரிய ஊழல் என்பது நடைபெற்றிருக்கிறது. எனவே இறுதி கருத்தில் கொண்டுதான் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் முக்கிய ஆவணங்களும் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பானது தற்பொழுது வாதங்களை முன்வைத்து வருகிறது. சோதனை நடந்தபோது அனைவரும் கண்ணியமாக நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.